ஓம் சரவணபவாய நமக. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சாந்தி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். கல்யாணம் ரிலேட்டடாக எப்போ கல்யாணம் ஆகும், எந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு ப்ரெசண்ட்டாக நடந்துகிட்ருக்கிறது சார்ட்டில் உங்களுக்கு தெரியும். சுக்கிரனினுடைய திசை நடந்துகிட்ருக்கு, அதில் ராகுவினுடைய புக்தி நடந்துகிட்ருக்கு. ஓகே, இங்கே ராகுவை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, சுக்கிரனை, ராகுவை, குருவை, சனியை நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸாக போட்டு. அங்கே சில சர்க்கிள்ஸையுமே கூட நான் பண்ணி வச்சுருக்கேன். என்னது இது அப்படின்னா, பிளானட் எங்கே எக்ஸாக்டாக பொசிட்டாக இருக்கோ அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட் பொசிஷன் டிகிரி வைஸ். ஓகேவா? ஓகே, நான் இங்கே ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன விஷயம் அது அப்படின்னா, நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு ஊருக்கு போக தயாராகிட்டோம். ஓகே, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். நிறைய பஸ்ஸு வருது, அந்த ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸு நிறைய வருது. ஓகே, ஆனால் நம்ம எந்த பஸ்ஸுலேயும் ஏறுறதில்ல. ரீசன் பலது வச்சுக்கிறோம். அதில் 2 நான் சொல்கிறேன். இந்த பஸ்ஸு எனக்கு பிடிக்கலை. ஓகே, சீட்டு அதெல்லாம் க்ளீனாக இல்லை. ஸோ எனக்கு பிடிக்கலை. கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் இந்த பஸ்ஸில் ஏறலை. 2 ரீசன். உங்கள் மனசுக்கு வர்ற ரீசன் நீங்களும் போட்டுக்கலாம், நினச்சிக்கலாம். ஓகே, இப்படி ரீசன் சொல்லி நம்ம அந்த பஸ்ஸு ஏறாமல் விட்டுடுறோம். கொஞ்சம் நேரம் கழித்து பஸ்ஸு எந்த பஸ்ஸுமே வரலை. அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு எந்த பஸ்ஸுமே வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம எப்படி நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவோம்? பஸ்ஸில் தான் போகணும். ஓகே, பஸ்ஸில் தான் போகணும் கண்டிப்பாக. அப்போ எப்படி நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவோம்? கஷ்டம் இல்லையா? மறுநாள் ஆகிடும், அதே டைமுக்கு மறுநாள் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? நாள் கடந்து போயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். டிலே அப்படின்ட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே. கரெக்ட் இல்லையா? அதே போல் தான் இங்கே ராகுவினுடைய புக்தியில் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவைப்படுற காம்பினேஷன்ஸ் என்னது? பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னா 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம். 2ஆம் பாவம் அப்படின்றது குடும்பம், 7ஆம் பாவம் அப்படின்றது பார்ட்னர், 9ஆம் பாவம் அப்படின்றது வீட்டில் இருக்கிற பெரியவங்க. இதெல்லாம் இருந்தால் தான் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அழகு இல்லையா? ஸோ இந்த ராகுவினுடைய புக்தியில் அந்த பாவம் நீங்கள் பார்க்க முடியுமா? ஃபஸ்ட்டு லைனில் ராகுவில் கண்டிப்பாக பார்க்க முடியுது. 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம் இல்லையா? நட்சத்திர லார்டு, அதாவது ராகுவினுடைய நட்சத்திராதிபதியில் சுக்கிரன், 7ஆம் பாவத்தை நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா? 7ஆம் பாவம் அப்படின்னா தானே பார்ட்னர். அதே போல் உபநட்சத்திராதிபதியுமே கூட 7ஆம் பாவம் பார்ட்னர். ஆனால் இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. வயசு கம்மி தான், நோ வரிஸ். 26 வயசு இவங்களுக்கு ஆகுது. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ஏக்கம், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஏக்கம் அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே, நான் இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். என்னது அப்படின்னா, இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது எப்போ சம்மந்தப்படுதோ, ஓகே, எப்போ சம்மந்தப்படுதோ அப்போது கண்டிப்பாக அதிகமான ப்ரொஃபைல்ஸு வந்தே வரும். இன்கேஸ் இவங்களோட ஃபேமிலியில் வீட்டில் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இனிஷியேட்டிவ்னால் கல்யாண வயசு வந்திருக்கு, ஸோ பொண்ணு தேவை அல்லது மாப்பிள்ளை தேவை, இப்படி இனிஷியேட்டிவ் எடுத்து சொந்தக்காரங்கக்கிட்டேயோ அல்லது புரோக்கர்கிட்டேயோ அல்லது மேட்ரிமோனிலையோ இனிஷியேட்டிவ் செஞ்சால் கண்டிப்பாக ப்ரொஃபைல்ஸ் அபரிமிதமாக வரதான் செய்யும். அதிகமான ப்ரொஃபைல்ஸ் வரதான் செய்யும். ஓகே, இனிஷியேட்டிவ் எடுக்கலைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஜாதகமும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை அந்தந்த வயசில் செஞ்சு போய்கிட்டே இருக்கணும். இனிஷியேட்டிவ் செய்யலை அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வச்சுக்கலாம். நம்ம நிறைய ஹாரோஸ்கோப்ஸோட மேட்ச் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தானே இந்த வீடியோ. ஓகே, அப்போது இந்த 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கிறப்போ ப்ரொஃபைல்ஸ் கண்டிப்பாக அதிகமாக வரும். நிறையா பேரினுடைய மென்டாலிட்டி இன்றைக்கி காலத்தில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவங்களே ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்கிறாங்க, அல்லது பிளானட்டரி பொசிஷன்ஸை ராசி கட்டத்தில் பார்த்துட்டு செவ்வாய் தோஷம், மூல நட்சத்திரம், அது இது ஏதாவது ஒரு ரீசனை கண்டுபிடிச்சி ப்ரொஃபைல்ஸை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே போயிடுறாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு டைம் இப்போது நல்லா இருக்குது. கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது 2023. ஓகே, ஸ்டார்டிங்கில் இருந்து 2025 டிசம்பர் வரைக்குமே கூட இந்த ராகுவினுடைய புக்தி நடக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்க கண்டிப்பாக, அதாவது ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டாங்க, ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்
அப்படின்ட்டு ரெடி ஆனாங்க, ஜாதகம் அது இதுன்ட்டு ரிஜெக்ட் பண்ணாமல், அதே போல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சுட்டு, ஓகே இவ்வளோ படிச்சிருக்கிற பொண்ணாக தான் நான் தேடிட்டுருக்கேன் அப்படி அது இதுன்ட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்கிட்டே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த டைம் முடிகிறதுக்கு உள்ள கல்யாணம் நடக்காது. ரிஜெக்ட் பண்ணால் எப்படி கல்யாணம் நடக்கும்? யாரும் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க இல்லையா? ஓகே, ராகுவினுடைய புக்தி முடிஞ்ச பிறகு குருவினுடைய புக்தி ஸ்டார்ட் ஆகும். இங்கே அந்த காம்பினேஷன்ஸ் இல்லை. 2ஆம் பாவம் இல்லை, 7ஆம் பாவம் இல்லை இல்லையா? 7ஆம் பாவம் ரொம்ப முக்கியம் தாம்பத்தியத்துக்கு. அட்லீஸ்ட் 12ஆம் பாவமாச்சும் வேணும், அட்லீஸ்ட் சுக்கிரனாவது வேணும். அவங்க யாருமே இங்கே குருவில் இல்லை. இன்ஸ்டெட் 6ஆம் பாவத்துக்கு அதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்கிறது பிரச்சனை. நாட் ஓன்லி இன் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, இன் கெரியர் ஃபீல்டு ஆல்சோ, கெரியர்லேயுமே கூட. ஓகே, ஸோ 6ஆம் பாவத்துக்கு அதிபதி 8ல் இருக்கிறது ஏதோ ஒரு சங்கடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குது, சோதனைகள் சங்கடங்களை கொடுக்குது. 9ஆம் பாவத்துக்கு அதிபதி 8ல் இருக்கிறாங்க. 9ஆம் பாவம் அப்படின்றது வீட்டில் இருக்கிற பெரியவங்க, இந்தா நீ கல்யாணம் கேட்டுகிட்டே இருக்க, ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு கொண்டு வந்திருக்க, இந்த கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு யாரையோ கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஓகே, அவசர கல்யாணம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குருவில். குருனாலே வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அதுலேயும் 9ஆம் பாவத்துக்கு அதிபதி 8ல் இருக்கிறப்போ பெரியவங்களினாலேயே அவங்க நல்லது செய்கிறேன் அப்படின்ற ஒரு மனசு அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும், நல்லது செய்கிற மனசு அப்படின்ட்டு. ஆனால் அவங்களினாலேயே சில சங்கடங்களுக்கு மாட்டிக்கிற ஒரு அமைப்பு இந்த குருவினுடைய புக்தியில் இருக்குது. ஸோ என்னோட சஜஷன், இந்த மாதிரி ஹாரோஸ்கோப் இருந்தால் இப்போ டைம் இருக்குது இல்லையா, இந்த டைமில் கல்யாணம் பண்ணிக்கிடணும், எதையும் ரிஜெக்ட் பண்ணாமல். கல்யாணம் ஆகலையா, குருவினுடைய புக்தியில் சைலண்ட்டாக இருந்துடணும். ஏன்னா வேலையிலே ஏகப்பட்ட பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்தோமா சும்மா இருந்தோமா அப்படின்ட்டு இருந்துடணும் குருவினுடைய புக்தியில். அடுத்து சனியினுடைய புக்தி ஸ்டார்ட் ஆகும். சனி 7ஆம் பாவத்துக்கு அதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்கிறது, இது நல்ல பொசிஷன் தான். அதே போல் சனியினுடைய நட்சத்திராதிபதி புதன், அங்கேயும் 9ஆம் பாவத்தில் புதன் பொசிட் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே காம்பினேஷன் ஒன்றும் அவ்வளோ பேடாக இல்லை. ஸோ சனியினுடைய புக்தி உங்களுக்கு 2028 ஆகஸ்ட்லேருந்து 2028 ஆகஸ்ட்லேருந்து 2031 அக்டோபர் வரைக்குமே கூட இருக்கும். ஓகே, அந்த டைமில் இவங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அப்போ அம்மம்மானா இவங்களுக்கு 30 வயசு நடந்துகிட்ருக்கும். 30 வயசில் ஸ்டார்ட் ஆகுது சனியினுடைய புக்தி. ஓகே, ஸோ இங்கே ராகுவினுடைய புக்தியில் விட்டாங்கன்னா சனியினுடைய புக்தியில் தான் இவங்க கல்யாணத்துக்கு அதாவது இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒருவேளை குருவினுடைய புக்தியிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, பெரியவங்களினால ஏதோ ஒரு அவசரமாக முடிவாச்சு, செட் ஆச்சு, திடீர்னு செட் ஆச்சு, கல்யாணமும் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ சனியினுடைய புக்தி எப்படி இருக்கும்? குருவினுடைய புக்தி முடிகிற வரைக்கும் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும், சங்கடங்கள் சோதனைகள் மென்டல் ப்ரெஷர் வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் சனியினுடைய புக்தி வந்துட்டப்போ அப்போ சரியாயிடும். ஓகே, அந்த மென்டல் ப்ரெஷர் சோதனைகள் சங்கடங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குது, பேட் என்ன இருக்குது, அது எல்லாமே சனியினுடைய புக்தியில் சரியாயிடும். ஓகே, இவங்களுக்கு சனியினுடைய புக்தி ஆன பிறகு புதன், அப்புறம் கேத்து விட்டு மறுபடியும் சூரியனில் சந்திரனில் நீங்கள் பாருங்கள் அதிகமான 3, 9, 12 அப்படின்ற பாவங்கள் இருக்குது. இது எல்லாமே கூட ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிகமாக இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இவங்களோட லைஃப்பில் ட்ராவலுமே கூட அப்கமிங் டேஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டும் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஸோ கல்யாணம் இவங்க எப்போ டிசைட் பண்ணுறாங்களோ அப்போ ராகுவினுடைய புக்தியில் கல்யாணம் டிசைட் பண்ணால் கண்டிப்பாக ராகுவினுடைய புக்தியில் கல்யாணத்துக்கு யோகம் நல்லா இருக்குது. ஓகே, இங்கே விட்டாங்க அப்படின்னா சனியினுடைய புக்தியில் ப்ரிஃபர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஹவ் வில் பி த லைஃப் பார்ட்னர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லைஃப் பார்ட்னரை இங்கே என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமு 7ஆம் பாவம் ஸ்டார்ட் ஆகிற ஒரு பாவப்புள்ளி அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? இப்போ லக்ன புள்ளி மாதிரியே லக்ன புள்ளி எத்தனை டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுதோ ஆப்போசிட் வீடான 7ஆம் பாவத்துக்கான ஸ்டார்டிங் டிகிரி சேம் இருக்கும். லக்ன புள்ளி இப்போது 20 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7ஆம் பாவத்துக்கான ஒரு அந்த டிகிரி என்ன இருக்குது, 7ஆம் பாவத்துக்கான ஸ்டார்டிங் புள்ளி என்ன இருக்குது, அதுவுமே சேம் இருக்கும். ஓகே, அங்கே நட்சத்திராதிபதி யார் அப்படின்ற பார்க்க வேண்டியது அவசியம். அந்த டிகிரிக்கு அந்த டிகிரி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு, சிம்பிள். ஓகே, அதே போல் உபநட்சத்திராதிபதி அந்த டிகிரியில் யார் அப்படின்றத பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இது கேபி சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது 100% அக்யூரேசி கொடுக்கும். ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு இது தெரியாது. இன் ஜென்ரலாக வேதிக் அஸ்ட்ராலஜி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இதை மட்டும் கவனிங்க. இது கண்டிப்பாக 50% அக்யூரேசி கொடுக்கும். ஓகே, ஸோ 7ஆம் பாவத்தில் உங்களுக்கு ஒரு டிகிரி ஸ்டார்ட் ஆகுதுல, 7ஆம் பாவம் ஸ்டார்ட் ஆகிற டிகிரி
உங்களோட லக்ன டிகிரி என்னவோ அதுதான் ஆப்போசிட் ஹவுஸ்க்கான டிகிரி. அந்த புள்ளியில் நட்சத்திராதிபதியாக யார் வராங்க அப்படின்றத பாருங்கள். இந்த ஜாதகருக்கு அந்த புள்ளியில் சந்திரன் வராங்க. சந்திரன் லக்னாதிபதியாக இருந்து லக்னத்திலே இருக்காங்க. அப்போது இவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு அனலைசிஸ் வந்துட்டு 7ஆம் பாவத்துக்கு அதிபதி 7ல் இருக்கிறது. இந்த 7ஆம் பாவத்துக்கு அதிபதி 7ல் யாருக்கு இருக்காங்களோ அனலைசிஸ் ஓகே இப்படி பண்ணணும். இப்படி யாருக்கு இருக்காங்களோ அவங்க வந்து அவங்க பார்ட்னரின் மேலே அதிக அன்பு வச்சுருப்பாங்க. அவங்க பார்ட்னருக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இங்கே 50% நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, 7ஆம் பாவத்தின் படி எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, 7ஆம் பாவத்தின் அதிபதி இந்த ஜாதகருக்கு 9ஆம் பாவத்தில் இருக்காங்க இல்லையா? யாருக்கு 7ஆம் பாவத்தின் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்காங்களோ இவங்களுக்குமே கூட இவங்க பார்ட்னரின் மூலமாக ஹெல்ப் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு பார்ட்னரே லைஃப் பார்ட்னரே கிடைப்பாங்க அப்படின்ட்டு அர்த்தம். அட் எண்ட் ஆஃப் த டே இப்படி பொசிஷன் இருந்துமே கூட ட்ரிகர் பாயிண்ட்டு 7ஆம் பாவத்தினுடைய டிகிரிஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இங்கே எங்கேயுமே கூட 6ஆம் பாவம் சம்மந்தப்படக்கூடாது. ஓகே, 6ஆம் பாவம் சம்மந்தப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள். 12ஆம் பாவமே கூட சம்மந்தப்படாமல் இருக்கிறது நல்லது. 12ஆம் பாவம் 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் சம்மந்தப்படாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளோட கர்மாவுமே கூட ரோலை ப்ளே பண்ணும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணமோ அதை தான் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம அனுபவிக்க போகிறோம். நம்ம ஜாதகம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ நாளைக்கு அதுதான் அனுபவிப்போம். ஸோ இன்றைக்கி என்ன அனுபவிச்சுட்ருக்கோமோ அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அது நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதுக்கான பலன் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதே தான் கல்யாண வாழ்க்கையிலுமே கூட நம்ம யாரை எப்படி மதித்து நடத்துகிறோமோ, அது பெற்றவங்களாகவே இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரோட்டில் போகிறவங்களாக இருக்கட்டும், யாரை எப்படி மதித்து நேற்று நடத்தினோமோ இன்றைக்கான நம்மளோட வாழ்க்கை அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் கர்மா. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க. இன்றைக்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி. நன்றி.